இந்த கீரையை பார்த்தா அரைக்கீரைன்னு யாராவது சொல்லுவாங்களா? பார்க்குறதுக்கு பெரிய பெரிய இலையாக இருந்துச்சு. எனக்கே டவுட்டாக இருந்துச்சு, ஒரு வேளை தண்டு கீரையாக இருக்குமோன்னு கூட நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. சரி கீரையெல்லாம் ஆஞ்சிட்டேன். அப்படியே கையோட உப்புமா செஞ்சிருமா, ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி கையோட உப்புமாவும் செஞ்சுட்டேன். அவரும் சாப்பிட்டார், நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சேன் இட்லிக்கு. ஏன்னா இப்போ ஊற வச்சா தான் கரெக்டாக இருக்கும், மதியம் போல் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. மதியானம் ஆயிடுச்சு, நான் ஆட்டி எடுத்துட்டேன். மதியானம் சமைக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. இல்லைன்னா காலையிலேயே வேலையை முடிச்சிருப்பேன். ஏன்னா மல்லிகை ஜாமான் லிஸ்ட்டு கொடுத்துருந்தோம், அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கல. எப்போவுமே மல்லிகை ஜாமான் வாட்ஸ்அப்பில் பண்ணிட்டா பக்கத்தில் இருக்க கடையிலேருந்து எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதனால் அப்புக்கு வந்து எக்கு இல்லை காலையில், அதனால் சிக்கன் சாப்பிட்டுட்டா. மதியத்துக்கு 10 முட்டையை வேக வச்சு கீரை கடைஞ்சி அவனுக்கு எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் போல் எல்லோரும் வெளியில் கிளம்பிட்டோம். அப்போ வந்து ஊருக்கு கிளம்புறதுனால அவனுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதெல்லாம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். வரும்போது அப்புக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்திருந்தோம். வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு அவனாக ஒன்றை ப்ரிப்பேர் பண்ணி ஏதோ ப்ரெட்டு சீஸுன்னு அப்படி இப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள். என்னையை தொல்லை பண்ணாமல் அவனே சாப்பிட்டுக்கிட்டான்.